மனிதன் ஒரு பெரிய வெள்ளத்துல அல்லது ஆழமான ஒரு கிணத்துல விழுந்த மனிதன் கத்திக்கொண்டு இருக்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அவனை கை கொடுத்து மேல தூக்கி விடுறோம். தூக்கி அங்க உள்ளே கிடந்தவனை வெளியே கொண்டு வந்து அப்படியே தெருவுல போட்டுட்டு அல்லது வெளியே நிலத்துல போட்டுட்டு நம்ம அப்படியே போய் விடுவது அல்ல ரட்சிப்பு. அந்த மனிதனை முழுவதுமாக மீட்ட பிறகும் அவனை பாதுகாப்பான நிலைக்கு கொண்டு வரணும். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. கர்த்தர் பாருங்கள், அதே மாதிரி நாம இருக்கக்கூடிய ஒரு பேர் ஆபத்திலிருந்து, நமக்கு வரக்கூடிய ஒரு பெரிய கோபாக்கினை தண்டனையிலிருந்து நம்மை மீட்டு பாதுகாப்பான ஒரு இடத்துல அல்லது பாதுகாப்பான ஒரு நிலையிலே நம்மை கொண்டு வந்து நிறுத்தணும். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. சிலர் நினைக்கிறாங்க, ஒரு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது போதாது. அவன் முழுக்க முழுக்க அந்த நிலையிலிருந்து மாற்றப்பட்டு பாதுகாப்பான ஒரு நிலைக்கு அவன் கொண்டு வரப்படணும். அதற்கு பேர் தான் ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. இதை ஒரு சம்பவத்தின் மூலம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா, லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 35 வரை